கோகனட் ஆயில். இதில் உள்ள லாரிக் ஆசிட் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல ஒரு லூப்ரிகண்ட். ஸோ வெந்தயத்தில் இருக்கிற நார் சத்தும் விட்டமின் சத்தும் அதே மாதிரி இரும்பு சத்துகளும் இதில் நிறைய இருக்குது. இது வந்து நம்மளுடைய முடியை கருக்க வைக்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. பெரிய நெல்லிக்காயில் இரும்பு சத்து, விட்டமின் சி சத்து, நார் சத்து எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் வந்து வெளியிலேருந்து போடும்பொழுது நல்லா அப்சார்ப் ஆகி நமக்கு இளநரை வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ செம்பருத்தி வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபோமிங் நேச்சர் கொண்டது, அதனால் அது ஷாம்பூ மாதிரியே இருக்கும், ரொம்ப ஹெர்பலானது. நிறைய பேருக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். நிறையா ஹெர்ப்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி முக்கியமான சில ஹெர்ப்ஸை பொடுகு பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து ஓவர் நைட் கூட யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட அதை இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உங்கள் கை விரல்களை டிப் பண்ணி நல்லா தலைக்கு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா தலை ரொம்ப கூலாக இருக்கும். பாடி ஹீட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம தெரப்பியில் என்ன பார்க்க போகிறோம்னா, முடி உதிர்றதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளானது. ஏன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டைமில் முடி கொட்டுறதை நம்ம பார்க்குறோம். சில பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எவ்வளோ திக்காக இருந்த முடி எவ்வளோ கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து ரீக்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு சீக்கிரமாக நரமுடி வருது, பொடுகு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தலையில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இன்றைக்கி வந்து அதை தான் இன்றைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம காட்ட போகிறோம், பாருங்கள். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ரொம்ப தேவையானது அப்படின்னா, கோகனட் ஆயில். இதில் உள்ள லாரிக் ஆசிட் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல ஒரு லூப்ரிகண்ட். அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் நான் சேர்க்க போகிறது என்னென்னா வெந்தயம். ஸோ வெந்தயத்தில் இருக்கிற நார் சத்தும் விட்டமின் சத்தும் அதே மாதிரி இரும்பு சத்துகளும் இதில் நிறைய இருக்குது. இது வந்து நம்மளுடைய முடியை கருக்க வைக்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்கிறோம், கூடவே கொஞ்சம் தேங்காயும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் உள்ள விட்டமின் இ சத்து ரொம்ப நல்லது. ஸோ எல்லா சத்துக்களும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் தேவை. உள்ளே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெளியில் போடுறதுக்கும் கவனம் நம்ம செலுத்தலாம். அதே மாதிரி அடுத்ததாக நான் ஆட் பண்ண போகிறது ஆம்லா, நெல்லிக்காய். அதுவும் இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த பெரிய நெல்லிக்காயில் இரும்பு சத்து, விட்டமின் சி சத்து, நார் சத்து எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் வந்து வெளியிலேருந்து போடும்பொழுது நல்லா அப்சார்ப் ஆகி நமக்கு இளநரை வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இளநரையை தடுக்கிறதுக்கு கருவேப்பிலையும் ரொம்ப நல்லது. உள்ளே சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சும் போது அது நமக்கு வேணுங்கிற சத்தை வெளிப்புறத்துலேருந்தும் கொடுக்கும். ஸோ இது வந்து கருவேப்பிலை. கடைசியாக நம்ம யூஸ் பண்ண போகிறது செம்பருத்தி. ஸோ செம்பருத்தி வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபோமிங் நேச்சர் கொண்டது, அதனால் அது ஷாம்பூ மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது செய்யும்பொழுது தலைக்கு வந்து ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்கறதுக்காக செம்பருத்தி. ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், நீங்கள் வீட்டில் எப்போவுமே வச்சுருக்கக்கூடியது தான். ஸோ இது வச்சு எப்படி நம்ம ஒரு ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். அது எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒயிட்டிஷாக இருக்குது. இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ லைட்டாக அதை ஹீட் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது வெந்தயம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு வெந்தயம். அது கூட நான் ஆட் பண்ணுறது கொஞ்சம் தேங்காய். இதில் இருக்கிற எல்லா சத்துக்களும் நல்லா இறங்கும் கோகனட் ஆயிலில். கொஞ்சம் ஆம்லா, ஒரு 4-5 ஆம்லா.
பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஆட் பண்ணுறது கொஞ்சம் கருவேப்பிலை. இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஹெர்பலானது. நிறைய பேருக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். நிறையா ஹெர்ப்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி முக்கியமான சில ஹெர்ப்ஸை ஆட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணெய் கிடைக்கும். ஸோ அதோடைய சத்துக்கள்லாம் இறங்குறத பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய கலர் மாறிட்டே வருது. அடுத்ததாக ஹைபிஸ்கஸ் ஆட் பண்ணலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த கருவேப்பிலை எல்லாம் அப்படியே பொரிஞ்சு வரதை பார்க்குறோம். இதில் நான் வந்து செம்பருத்தி ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2-3 செம்பருத்தி ஆட் பண்ணாலே போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எண்ணெயில் அப்படியே ஊறட்டும். அப்படியே அது உடனே சுருங்கிடும். அதோடைய சத்துக்கள், அதில் இருக்கிற அந்த சிவப்பு கலர் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கிடும். கலரில் வந்து அந்த எண்ணெயோடைய கலர் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையோட பச்சை, அப்புறம் வெந்தயத்தோட அந்த மஞ்சள் நிறம், அப்புறம் ஹைபிஸ்கஸோட ரெட் எல்லாம் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் இருக்குது. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது, கம்ம கம்மான்னு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பொடுகு பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து ஓவர் நைட் கூட யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். சீயக்காவோ இல்லைன்னா ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வாரத்தில் 2 நாளாவது செய்யலாம். ரொம்ப ஈஸியானது தான், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த எண்ணெயை நான் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட அதை இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு உடனே ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். பட் நீங்கள் செய்யும்போது ஈவன் ஒரு நாள் ஃபுல்லாக அதை அப்படியே இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிங்கன்னா இன்னும் எசன்ஸ் நல்லாயிருக்கும். இதில் உங்கள் கை விரல்களை டிப் பண்ணி நல்லா தலைக்கு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா தலை ரொம்ப கூலாக இருக்கும். பாடி ஹீட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் ரொம்ப நல்லது. இப்போ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதோடய வாசனை அதோட ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, இல்லைன்னா ஹேர் ரீக்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, முடி கொட்டி திரும்பி வளர்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஆர் பொடுகு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். இது ஓவர் நைட் கொஞ்சமாக எடுத்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து அன்றைக்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணலாம். ஸோ எப்படி செஞ்சாலுமே ரொம்ப கூலிங்காக இருக்கும். தலைக்கு வந்து நல்ல ஒரு ஹீட்டை தணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப கூலிங், அதே மாதிரி தான் மற்றதும். ஸோ அதனால் ரொம்ப நல்ல ஒரு ஆயில். ஸோ இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.